தாரா நீயே இன்னும் தூங்கல தாரா சைலண்டா இருக்கே ஓகே ஏன் தூங்கல டைம் என்ன தெரியுமா 12:30 எந்த கவர் வேணும் பெரிய கவரா தாரு போ பால் குடிச்சிட்டேல போய் படுப்போ பால் குடிச்சிட்டேல போய் கிளம்பு படுப்போ நாளைக்கு ஊருக்கு போனோம் இல்ல அம்மம்மா கூட போலியா அப்ப அம்மா கூட வரியா நீ அப்புறம் உன்னை யார் பாத்துக்குவாங்க உன்னை அது ஒடிக்க போறியா இப்போ நீ அது அப்படி பண்ணாத ஸ்டாண்டு அது பண்ணாத அப்படி ஐயோ சரி ஏபிசிடி சொல்லு பாப்போம் யாரு உனக்கு ஏபிசிடி கத்து கொடுத்தாங்க யாரு மிஷி கத்து கொடுத்தாங்களா ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்களா வேற என்னென்ன கத்து கொடுத்தாங்க ஃப்ரூட்ஸ் கத்து கொடுத்தாங்களா ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு கேட்டுடாது ஃப்ரூட்ஸ் கத்து கொடுத்தாங்களா இல்லையா EFG அது மேல உட்காரக்கூடாது தங்கம் தரக்கு நோதுன்னா அது மேலதான் உட்காருவியா போய் பெட் மேல உட்காரு போ கிளம்பு பெட் மேல போய் உட்காரு கையெடுத்தாரா அது மேல இருந்து இந்த கையெடுடா சரி தாரா தூங்கலையா தூக்கம் வரல செவ்வா போய் தூங்கலவா யார் கூட தூங்குற அம்மா கூடயா அப்பா கூடயா உனக்கு அம்மா வேணுமா வேணாவா வேணும் அப்பாவா போய் படுக்கலாவா வா சீக்கிரம் ஏஞ்சிக்கோ தாரு அது விட அங்கே வச்சிடுறா நீ குட் கேர்ள் இல்ல இப்பதானே அம்மா உனக்கு குட் கேர்ள்னு சொன்ன அங்கே வச்சிடு அது போனு கேம் ஆடுறதுக்கு இல்ல அங்க வேணா போன் தரேன் ஓகே குட் கேர்ள் இப்போ நாங்க கிளம்பிட்டோம் டைம் வந்துட்டு 9:50 ஸோ சுமதுரா அப்பார்ட்மெண்ட் ஈடன் கார்டன் அப்பார்ட்மெண்ட் காடுகுடி ஒயிட் ஃபீல்டில் தான் ஸ்டால் போட போகிறோம் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் ஸ்டால் போட போகிறோம் கிளம்பிட்டோம் இப்படி தான் எல்லாத்தையும் காருக்குள்ளே வச்சுட்டு எல்லா ஐட்டம்ஸையும் காருக்குள்ளே லோட் பண்ணின்னு கிளம்பிட்டோம் வீட்டில் எப்படியோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க எடுத்து வைக்கிறதுக்கு பட் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல ஒன் மேன் ஆர்மி அனில் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறாரு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேவா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஸோ யா இன்னைக்கு ஒரு 10:50 எல்லாம் அப்படி வந்துட்டோம் பட் பெருசாக இன்னைக்கும் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் எதுவும் இல்லை ஸோ டைம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு மேபி பை 12 o'clock என்டையர் செட்டப் வில் பி ரெடி அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஃபுல் செட்டாக இருக்கும் பெரிய சொசைட்டியாக இருக்கு இல்லை நல்ல க்ரௌடு வரும்னு எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது அர்பன் த்ரெட் புட்டிக்கோட ட்ரெஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்கள் கலெக்ஷன்ஸ்ன்னு நம்புகிறோம் இது என்னன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவுங்க மற்றவங்க வரும்போது நான் சொல்லலாம் இல்லையா என் பொட்டிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐடியா அந்த பிளான் யூஸ் பண்ணி தான் என்னோட பொட்டிக் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபைனலி கடையோட செட்டப் பண்ணிட்டோம் யாரும் இல்லை ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர் க்ரௌட் எல்லாம் வந்துட்டு ஒரு 3 o'clockலேருந்து தான் வர ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமாக இருந்தால் கொஞ்சம் சாரி ஒன்றும் பண்ண முடியாது அது ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வரல ஆஸ் இஃப் நோ ஜிவி என்ன ஜிவி பார்க்குறேன் ஆப்போசிட்டு கொஞ்சம் பாரு கரெக்டாக நம்ம ஆப்போசிட்லேயே வந்துட்டு துணி கடை போட்டிருக்காங்க அதுவும் 5 டேபிள் பத்தாம 6 டேபிள் பின்னாடி வேற என்னென்னவோ போட்டிருக்காங்க நம்ம ஆப்போசிட்லேயேவா போடுவாங்க ஐயோ பயமாக இருக்கே நம்ம வேற பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் பயப்படக்கூடாதுன்னு ஒரு ஆறுதலுக்காவது சொல்லு பேபி சொல்லேன் உன் பயத்தை மூஞ்சில தெரியுது ஆப்போசிட்லேயே போடுவாங்க பாப்பா விட இல்லை எனக்கு என் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கு குவாலிட்டி மேலே ப்ராடக்ட் குவாலிட்டி யூனிக்னஸ்
அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி ஜெய்ப்பூர் குர்த்தி மாதிரி இருக்கா. ஸோ அது காமனாக மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வெறும் காட்டன் ஒண்டி கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்மக்கிட்ட ரஷ்யன் ஃபேப்ரிக், ரோமன் சில்க் இருக்குது, கிரேப் இருக்குது, அதுக்கப்புறம் விஸ்காஸ் இருக்குது, ரேயான் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் இருக்குது. 100 ரூபாய் வேணுமா எடுங்க, 3000 ரூபா வேணுமா எடுங்க, எல்லாமே இருக்குது. நாமளும் பாரு, இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம்னா 5 கீழே காட்டேன். இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம்னா பரவாயில்லை. இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம்னா 5 டேபிள் இல்லை 6 டேபிள் தேவைப்படலாம். பட் நம்ம டிஸ்பிளே பண்ணல, ரொம்ப ஹம்பலாக இருக்கும். எல்லாமே டேபிள் கீழே வச்சுருக்கோம், ஒரே சைஸை மேலே வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு பசிக்கு ராமன் போடுறான். இந்த பக்கம் பாரு ஸ்ட்ரெயிட்டாக, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜுவல்ஸ், அந்த பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ, நான் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுவேன்னு தோணுது. ஒரு 10,000 ரூபா ரெடியாக வச்சுக்கோ, ஓகேவா? ஒரு கடையில் ஒன்று வாங்கணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸ் இருக்குது, நகை வாங்கணும், 10,000 ரூபாய் எங்கே பார்த்தோம். ஸோ ஆளாள்கிட்ட ஒரு ஐட்டமாக வாங்கி நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியல. ஓகே, இப்போ டைம் என்ன? 2 o'clock ஆச்சு. அண்ட் வி ஹவ் காட் அவர் லஞ்ச். ஆஸ் யூஷுவல் வீட்டிலேருந்து பேக் பண்ணின்னு வரல, அதனால பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வாங்கி வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆர் லஞ்ச். லஞ்ச் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதோ ஆர்டர் பண்ணுறது இல்லையா? நான் கஞ்சா பேசினார் வீடு எதிர்க்க வந்துட்டு ஏதோ நூடுல்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க, இல்லை கப் கேக் எல்லாம். அவங்க ஸ்டால் ஓப்பன் பண்ணோடனே அப்புறம் வேணா போய் வாங்கிக்கோ. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதானா? ஆமாம். என்ன பேபி க்ரௌட் எப்போ வரும்? இந்த கேள்வி எல்லாம் ஸ்டால் போட்டப்போ இருக்கு உனக்கு. I know it is by 4 or 5 o'clock, so let's wait. Let's have fun. சரி, இந்த நல்லா நல்லா சொல்ல முடியாது. இப்போதான் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 7 சேல்ஸ் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எப்படி ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஸ்டார்டர்ஸ் குட். 5-6 பேர் வந்து 7 வந்துருக்காங்கல்ல, 7 of them வந்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டர்ஸ் குட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுது. பிரசாந்த் வந்துட்டு ஆராம்ஸை நல்ல ராமன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கான். ஸோ நாங்கள் மதியானம் ஒன்றும் சாப்பிடல. இப்போ ஸ்டோரெல்லாம் போட்டுட்டாங்க, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கள் கடைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். கெஸ்ட் சாக்கோ இஸ் ஹியர். ஸோ வீட்டில் யாரும் பார்த்துக்க இல்லாததுனால சாக்கோ இங்கே இருக்கான். தாராவும் ஊருக்கு போயிருக்கா, அம்மாவும் இல்லை, அதனால சாக்கோவை நாங்கள் இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்கு? இருக்கு. இது நான் ஏமாந்துட்டேன், எல்லாரும் சாப்பிட்றாங்களே நானும் வாங்கி. 7 o'clockலேருந்து நல்ல மழை. ஸோ இப்படி தான் வந்துட்டு மழை வந்து ஆல்மோஸ்ட் இப்படி இருக்குது. ஆனாலும் ஒரு டீசென்ட் சேல் ஆச்சு. பட் மழை இல்லாத இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக சேல் ஆகிருந்திருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. எல்லோரும் பேக் பண்ணிட்டாங்க, பேக் பண்ணி கிளம்பின்னு இருக்காங்க. நானும் சாக்கோவும் காருக்கு வெயிட்டிங். ஸோ கார் வந்தோடனே நாங்களும் பேக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிடுவோம். இப்போ டைம் ஒரு 10:30. பண்ணு டைம் ஒரு 10:30 இருக்கும். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.